அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தான் இதை உள்ளே நுழைந்தால் அவளுக்கு அடிக்கும். இப்போது கூட அந்த காண்ட்லா போர்ட், அதோடு மட்டுமல்ல நம்முடைய அதானி போர்ட் 3 மெட்ரிக் டன் போதைப் பொருள் ஹெராயின் மெத்தன் பிடித்து அதனுடைய உலக மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 21,000 கோடி. 1 கோடி 2 கோடி இல்ல, 21,000 கோடி. இப்படி அந்த மாநிலத்தில் போதைப் பொருள்கள் அங்கிருந்துதான் மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு சர்வே சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், குஜராத்திலும் இமாச்சல பிரதேசத்தில் தான் போதைப் பொருள் உட்கொண்டு இறக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று இந்த 2 மாநிலத்தினுடைய சர்வே சொல்லிக் கொண்டிருக்கிறது. முதலில் அவர்களுடைய முதுகிலே இருக்கின்ற அழுக்கை எடுக்க சொல்லுங்கள். சும்மா உங்ககிட்ட பிரஸ் கிடைச்சிட்டா எதையாவது பேசிட்டு இருக்காரு அவர். இதை சொல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றேன், அவர் ஏற்கனவே திராவிட கட்சிகள் இந்த நாட்டை சீரழித்து விட்டு சொல்றார். 25 வருஷமா முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில் கல்வியினுடைய ரேட் என்னன்னு கேளுங்க, அவரை கேளுங்க. சும்மா இதை பேசிட்டு போவார். தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி படிக்கிறதுக்கு 52%. குஜராத்தில் எவ்வளவு தெரியுமா? 34%. வளர்ந்த மாநிலம் சொல்றாங்க. யார் இப்ப வளர்ந்த மாநிலம்? இன்னொன்னு, எத்தனை மெடிக்கல் காலேஜ் அவர் கொண்டு வந்திருக்காரு குஜராத்ல? பிரைம் மினிஸ்டர், இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நேற்று சீஃப் மினிஸ்டர் இருந்தார். 95 இருந்து இருக்காரு அவரு. எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு? நாங்க எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம்? இங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்த பின்னாடி முதலமைச்சர் இருக்கும்போது 11 மெடிக்கல் காலேஜ், அதுக்கு முன்னாடி ஒரு 5 மெடிக்கல், 16 மெடிக்கல் காலேஜ் இந்த 10 வருஷத்துல கொண்டு வந்திருக்கிறோம். குஜராத்ல இவங்க எத்தனை கொண்டு வந்தாங்க? பிரைவேட் காலேஜ் தான் 2 காலேஜ் வந்திருக்குது. இது மாதிரி எதையுமே செய்யாம மயக்கு கடிச்சிட்டா அடாவடியா பேசிட்டு மக்களை ஏமாத்த நினைக்கிறாங்க. இது எல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால இந்த விடியா திமுக அரசு, இன்றைய முதலமைச்சர் ஆணவத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், மாணவர்களை காப்பாற்ற வேண்டும், இந்த எதிர்கால சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டியாக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்றுதான் எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் அறிவித்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதிலே அவர்கள் பாராமுகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பழிக்கு நிரந்தரமாக ஆளாகி விடுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்குது, எப்பொழுது அது குறித்த அறிவிப்பு? இப்பொழுது இன்டர்நேஷனல் அளவிலே ஒரு போதைப் பொருள்கள் கைமாறக்கூடிய ஒரு கேந்திரமாக தமிழகம் மாறி இருக்கிறது. மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எதிர்காலம் அந்த அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நேற்று கூட அறிக்கை கொடுத்த பொழுது, நான் கடைசி வரை ஒரு சொட்டு போதைப் பொருள் இருக்கின்ற வரையில் போராடி தமிழகத்தில் போதை இல்லாத மாநிலமாக கொண்டு வருவேன் என்று அவர் நம்முடைய பொதுச் செயலாளர் சூழ்நிலைத்திருக்கிறார்கள். 35 மாநிலத்தில் 543 பாராளுமன்ற உறுப்பினர் வைத்து ஆட்சி நடத்துகின்ற no handable government of the DMK. ये प्रधान जी हिंदू पत्रिका, हिंदू डेकान, बिलिट्स, स्टार, இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் முடியும். என்னடா வேலை செய்யறான்னா 13,752 டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கான். 5000 கொலை. எந்த பத்திரிகை எடுப்பார்? காலையில் எடுத்து பரட்டினா 4 கற்பழிப்பு, 4 மிரட்டு, 4 கொள்ளை. இன்னொரு அதிசயம், இந்தியாவிலே நாங்களும் 40, 35, 38, 40 ஆண்டு அரசியல் இருக்கோம். 41 வயசு பையன், கள்ளக்குறிச்சிக்கார சாதிக்கிற ஒரு பையன், அவரு வயசே 41. 41 வயசுல அவன் எவ்வளவு கொல்ல சொல்லிருக்கேன். நேற்று கூட கூட்டம் முன்னாடி கூட்டம் வெளியே வந்தேன். இதெல்லாம் சொல்லுகின்ற காரணக்கூடிய 192 கட்சிகள், 102 122 பார்ட்டி ஆஃப் தி பொலிட்டிக்கல் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட். இன்னைக்கு நேற்று ஏன் இதெல்லாம் நான் சொல்ற கண்டன பாராட்டங்கள்? கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்தின் சார்பாகவும், மாவட்ட மகளிர் அணி சார்பாகவும், மாவட்ட மாணவர் அணியின் சார்பாகவும் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக, கிளைக்கழக, நகர கழக, மாநகர கழகத்தின் சார்பாக இங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்
இந்த மண்ணின் மைந்தரும் உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா மனோரஞ்சந்திரம் நாகராஜ் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் அக்கா கலைச்செல்வி ராமன் அவர்களே, அம்சா ராஜன் அவர்களே, ஒசூர் ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய அக்கா சசி வெங்கடசாமி அவர்களே, கிருஷ்ணகிரி கிழக்கு பாசறை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் முரளி பிரசாத் அவர்களே, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மோகன் அவர்களே, இந்த இவ்வளவு ஒரு சீர சிறப்போடு ஒரு மாநாடு போல ஏற்பாடு செய்திருக்கும் மரியாதைக்குரிய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்னார் அசோக் குமார் அவர்களே, அதே போல் அவரோடு ஒருங்கிணைந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் சார்பு அமைப்பு கழக நிர்வாகிகளே, கிளை கழக செயலாளர்களே, ஊராட்சி மன்ற தலைவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, கிளை கழக அனைத்து சார்பில் இருக்கும் தொண்டர்களே, உங்கள் அனைவரும் இந்த இன்முகத்தோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்று இறுதியாக நன்றி. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி அவருடைய பாதையில் தமிழக மக்களுக்கு 4 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழ் மக்கள் இதயங்களை இடம் பிடித்தா நம்மளுடைய எழுச்சி நாயக்கன் அந்த எடப்பாடியார் ஆணைக்கிழங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த போதைப் பொருட்கள் விற்கும் இந்த தமிழகத்தை சீரோடு சீரோடு கட்டிக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்த அவர் ஆணைக்கிழங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டன உரை ஆற்ற வந்திருக்கும் நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளரும் நம்முடைய வியாபாரப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் அண்ணன் KPM அவர்களின் கண்டன உரை இருந்து இன்னைக்கு நம்முடைய இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கழக செயலரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக் குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மகளிரணி மாவட்ட கழக செயலாளர் அக்கா கல்பனா அவர்களுக்கும் மாணவரணி மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வம் அவர்களுக்கும் நன்றி உரை இது பண்ணிருக்கின்ற நம்முடைய இளைஞர் பாசறை சகோதரர் ராம அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து நிர்வாகிகள் மாநிலத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு போதைப் பொருட்கள் மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தமிழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு எவ்வளவு நல்லா இருந்த தமிழக இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 இருந்த இந்த தமிழகத்தை இன்னைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசு, இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசு இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சுமை ஏற்றி மக்களுக்கு பாரமா இருக்குது இந்த அரசு. அதே மாதிரி இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசு இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்கி இன்னைக்கு அது யாரோ வித்துட்டு போறாங்கன்னா பரவாயில்ல, அவர் குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களே அவர் குடும்பத்துல சார்ந்தவங்களே இந்த வேலை செய்து கொண்டிருக்காருன்னா இந்த அரசு இந்த குடும்பம் இன்னைக்கு தமிழகத்தை எந்த இடத்துல எடுத்துட்டு போய் வைக்குதுன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனால அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிழங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த திமுக அரசு திராவிட மாடல் சொல்ற அந்த அரசு இன்னைக்கு போதைப் பொருட்கள் மாநிலமாக மாறிக்கொண்டு இன்னைக்கு மக்களுக்கு சுமையாக இருக்கிற அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற வகையில வரும் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும். அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை கூடி இருக்குது. இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது வரும் நம்மள அவர் வீட்டுக்கு போறது உண்மை உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற்று எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட மகளிர் செயலாளர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை வரவேற்புரையாற்றி விட்டிருக்கின்ற மாவட்ட மாணவருடைய செயலாளர் அருமை சகோதரர் வெற்றி செல்வன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஊத்தனுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள்
மாவட்ட, ஒன்றிய, நகர, சார்பு அமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு, முன்னாள் கூட்டுறவு சங்கத்துடைய நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 33 மாதங்களாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கின்றது. மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்றவர்களே அந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இருந்தது. இன்று நிலைமை என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு நபர், அயலக அணியினுடைய துணை செயலராக இருக்கின்ற அந்த நபர் இந்திய அளவிலே மட்டுமில்லாமல் உலக அளவிலேயே அந்த போதை பொருட்களுக்கு அங்கே உடந்தையாக இருந்தார் என்று தேடப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார்கள். நாங்கள் அத்தனை கூட்டங்களிலுமே சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றோம். இளைஞர் சமுதாயமும் மகளிர்களும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் ஏறிய பின்னால் பல்வேறு ஆயிரக்கணக்கான வழக்குகள், ஆயிரக்கணக்கான டன்கள் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த போதைப் பொருட்களை ஒழிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க விடியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்கும் மதுவும், கள்ள மதுவும், போதைப் பொருளும் விரித்தாடுவதை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட மகளிருடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி திருமதி கல்பனா அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற மாவட்ட மாணவருடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி வெற்றி செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையேற்றிருக்கின்ற ஊத்தங்கரை சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய இணைச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி மனோரஞ்சிதம் நாகராஜன் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் அன்பு சுனை எடுத்துச் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் அசோக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மேற்கு மாவட்டத்திலிருந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் மக்களையும் அழைத்து வந்திருக்கின்ற அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, இளைஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற விடியா திராவிட முன்னேற்ற கழக அரசு, இன்று முதலமைச்சர் எந்த மேடையில் ஏறினாலும் தற்பெருமையாக பேசிக் கொள்கிறார். பொதுவாக கட்சி தலைவரும் எழுந்து பேசுகின்ற பொழுது தன்னிலை விளக்கம் கொடுக்க மாட்டார்கள். ஆட்சியினுடைய செயல்பாடுகளையும் மக்களுக்கு செய்கின்ற தொண்டுகளையும் தான் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் பெயரை சொல்லி, தன் தந்தையின் பெயரை சொல்லி, தன் பெயரை சொல்லி, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான், இது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போதுதான் இதை சொல்ல வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் ஆணவத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள், இளைஞர்கள் மிகவும் போதைக்கு அடிமாகி இந்த மாநிலம் வருங்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள் கையில் போதைப் பொருளை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. எனவேதான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இதை கண்டிக்கின்ற விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஆங்காங்கே மாவட்ட வாரியாக மகளிர் அணி சார்பாகவும், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இருந்தார்கள். இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இந்த போதைப் பொருள் என்ன என்பதே தெரியாமல் இருந்தது. மாணவர்கள் ஒழுங்காக பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தார்கள், இந்த மாணவர்கள் ஒழுங்காக கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார்கள். வேலை இல்லாத வேலை
அங்கே பொட்டிக்கடை என்று கேட்பீர் என்று சொன்னால் சைகை அந்த நயன பாசையில் சொல்வோம் என்று சொன்னால் உடனடியாக அந்த கடையிலே கஞ்சா பட்டலம் வருகிறது. அந்த அளவிற்கு மலிவான ஒரு சூழ்நிலையை இன்று இந்த தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எதிர்காலம் அந்த அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நேற்று கூட அறிக்கை கொடுத்த பொழுது நான் கடைசி வரை ஒரு சொட்டு போதைப் பொருள் இருக்கின்ற வரையில் போராடி தமிழகத்தில் போதை இல்லாத மாநிலமாக கொண்டு வருவேன் என்று அவர் நம்முடைய பொதுச் செயலாளர் சூழ்நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று ஆட்சியாளர் நிலைமை என்ன? நாடு முழுவதும் கஞ்சா இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பக்கம் ஆட்சியிலே பொறுப்பிலே இருக்கின்ற ஒருவர் அவர் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார். இது எங்கிருந்து வருகிறது? அமெரிக்காவிலிருந்து சுவிட்சர்லாந்து வழியாகவும் ஆஸ்திரேலியா வழியாக இந்திய அரசுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. இந்திய அரசுக்கு செய்தி அனுப்ப அவர்கள் 2 மாத காலமாக அவர்கள் நோட் செய்து அவர் எங்கெல்லாம் செல்கிறாண்டு செய்து வருகின்ற பொழுது டெல்லியிலே இந்த தேங்காய் துருவலில் இந்த போதைப் பொருளை கலந்து பேக்கெட் செய்து வெளிநாடுக்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக பிரிவு. அதாவது அவங்க ஒரு பிரிவு வச்சிருக்காங்க. அதிமுக எப்படி மாணவர் அணி, மகளிர் அணி என்று பிரிவுகள் வைத்திருக்கிறோமோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அயலக பிரிவு என்று, அதாவது வெளிநாடு வாழ் மக்களுக்கு அயலக பிரிவு என்ற ஒரு பிரிவு வைத்திருக்கிறார்கள். அதில் ஜாபர் சாதிக் என்கின்ற ஒரு நபர் மாவட்ட செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் மாவட்ட பொறுப்பேற்று கட்சி பணியாற்றுகிறார். கட்சி பணியாற்றி முதலமைச்சரை சந்திக்கிறார். அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கிறார். இன்னும் அமைச்சரை சந்திக்கிறார். கட்சியுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கிறார். அதே நேரத்தில் கட்சியில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை வாரி வாரி அடைக்கிறார். அப்படி வாரி வாரி இழைக்கின்ற பணம் எங்கிருந்து வருது என்று கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்கவில்லை. மாறாக அவர்கள் கொடுக்கின்ற அந்த வெகுமதியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அவர் என்ன வேலை செய்கிறார்? இந்த நாடே சீரழியக்கூடிய போதைப் பொருள் ஈராயினை கொண்டு வருகிறார். அதாவது இது உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு போதை மருந்து. இதை கொண்டு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார். அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அயலக பிரிவுடைய மாவட்ட செயலாளர். இப்படி இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், இந்த ஆட்சி திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் இருந்தால், தூங்குவதை போல் இருந்தால் இந்த நாடு சீரழிந்து விடும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த மாவட்டத்தில் சில காவல் ஆய்வாளர்கள் சிறப்பான முறையில் செயலாற்றினார்கள். அவர்கள் எங்கு கஞ்சா இருக்கிறது என்பதெல்லாம் கண்டுபிடித்து கைது செய்தார்கள். அப்படி கைது செய்த அந்த காவல் ஆய்வாளர்களை இந்த கிருஷ்ணகிரி நகரத்தினுடைய நகர செயலாளர் அவர்கள் தொல்லை கொடுத்து அவரை மாறுதல் செய்திருக்கிறார். செய்துவிட்டு அதோடு மட்டும் நின்று விடவில்லை. மாறாக கடந்த அவருடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவிலே மேடையிலே சொல்லுகிறார். என்ன என்று சொன்னால், நாங்கள் சொல்வதை போல் செய்தால்தான் இங்கே காவலர்கள் ஆய்வாளர் இருந்தாலும் சரி, எஸ்பியாக இருந்தாலும் சரி இங்கே வேலை செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் தூக்கி அடித்து விடுவோம். இப்போது பார்த்தீர்களா, இன்ஸ்பெக்டரை மாற்றிவிட்டோம். அதே மாதிரி பாகலூர் இன்ஸ்பெக்டரை மாற்றிவிட்டோம். இப்படி 2-3-4 இன்ஸ்பெக்டர்களை மாற்றிவிட்டோம். எனவே நாங்கள் சொல்வதை இவர்கள் கேட்க வேண்டும். இவர்கள் என்ன சொன்னார்கள்? கஞ்சா விற்பதை தடுத்த இவர்களிடத்திலே அவர்களை கைது செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். எவ்வளவு கொடுமை பாருங்கள். இந்த ஆட்சியிலே இருக்கின்ற பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஆட்சி நமக்கு தேவைதானா? இதை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திலே நீங்களும், தாய்மார்களும், இளைஞர்களும், மாணவர்களும், கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் மக்களை நலனை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம். மக்கள் நலனை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். கஞ்சா போதையில் இருந்து
கஞ்சா போதையில் இருந்து, போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்து, போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம், இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம், மாணவர்களை பாதுகாக்க போராட்டம், மாணவர்களை பாதுகாக்க போராட்டம். கிடைக்குது 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 கிடைக்குது. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம், மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. விதவிதமாய் போதை பொருள் கிடைக்குது, விதவிதமாய் போதை பொருள் கிடைக்குது. மாறி போச்சு, மாறி போச்சு, மாறி போச்சு, மாறி போச்சு. தமிழ்நாடே மாறி போச்சு, போதை பொருள் கேந்திரமாக மாறி போச்சு. கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். போதைப் பொருட்கள் மாப்பையோடு தொடர்பில் உள்ள ஆளும் திமுகவை கண்டிக்கிறோம், ஆளும் திமுகவை கண்டிக்கிறோம். பாழாகு பாழாகுது, பாழாகுது பாழாகுது. கஞ்சா போதையால் மாணவர்களின் வாழ்வு பாழாக்குது. போதைப் பொருட்கள் உபயோகத்தால் இளைஞர்கள் வாழ்வு பாழாக்குது. புத்தகம் காக்கும் சுமக்கும் மாணவர்கள், புத்தகம் சுமக்கும் மாணவர்கள் போதையில் மிதப்பது நீதியா? போதையில் மிதப்பது நீதியா? படிக்க கடையிலே சென்று கேட்டால், பெட்டி கடையிலே சேர்ந்தால் கஞ்சா கிடைக்கிறது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் அது கிடையாது. அதை தாண்டி இப்பொழுது இன்டர்நேஷனல் அளவிலே ஒரு போதைப் பொருள்கள் கைமாறக்கூடிய ஒரு கேந்திரமாக தமிழகம் மாறி இருக்கிறது. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதை பொறுத்தவரையில் கடந்த ஆட்சி இந்த ஆட்சி என்பதை விட மாணவருடைய எதிர்கால நலன், இளைஞருடைய எதிர்கால நலன், இந்த எதிர்கால நலனில் அக்கறையோடு இந்த ஆட்சி செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பிரதமர் இன்று கல்பாக்கத்தில் ஈநூலை துவங்கி வைக்கிறாரு. இதுக்கு கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வெளிநாடுகளில் கூட இது வேணான்னு தடை விதிக்கக்கூடிய நிலையில இங்கே கொண்டு வந்து ஏன் திணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. பாரத பிரதமர் இன்று துவக்கி வைப்பதற்கு செல்லவில்லை, பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார். பார்வையிட்டு சென்றுவிட்டு அவருடைய எண்ணம் ஈநுலையை பார்வையிடுவதாக. ஏனென்றால் இப்பொழுது நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர் தனியாக கட்சி மேடைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் தனியாக வர வேண்டும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் எப்படி நடந்து கொள்வார் பாருங்கள். எதையாவது ஒரு அரசு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு அந்த அரசு நிகழ்ச்சிக்காக அரசின் செலவை வைத்து, அரசின் வாயிலாக செலவு செய்து அரசு நிகழ்ச்சியை பார்வையிட்டு விட்டு அடுத்ததாக தன் கட்சியினுடைய தேர்தல் பணியில் அந்த மேடைக்கு வர இருக்கிறார். இவ்வளவு சுயநலம் மிக்க ஒரு தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் என்பதுதான் சொல்ல வேண்டும். வேறு எதிர் சொல்வதற்கு என்றும் இல்லை. தொடர்ந்து பிரதமர் மேடைகளில் பேசும்பொழுது ஒன்று எம்ஜிஆர் குறித்து பேசுகிறார், அல்லது ஜெயலலிதா குறித்து பேசுகிறார், இல்லை என்றால் விஜயகாந்த் குறித்து பேசுகிறார். மாற்றுக் கட்சி தலைவர்களை குறித்து பேசுவதாகவே இருக்கிறார் தவிர சொந்த கட்சியினுடைய தலைவர்கள் பற்றி எந்த ஒரு இதுவும் பேச மாட்டார். மற்றவர்கள் சாதனை குறித்து தான் பேசுகிறாரு. அவங்க சாதனைகள் குறித்து ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் ஒரு கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர். நாங்கள் எல்லாம் ஒரு மேடையில், அரசியல் மேடையிலே பேசுவோம் என்று சொன்னால் எங்கள் கட்சியினுடைய உருவாக்கியவர்கள், தந்தை பெரியாரை சொல்லுவோம், பேரறிஞர் அண்ணாவை சொல்லுவோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுவோம், புரட்சித் தலைவர் அம்மாவை சொல்லி இவர்கள் வழிவந்த எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், அப்படி அரசியல் மேடையிலே நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். ஆனால் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் தன்னை வளர்த்து ஆளாக்கிய, அந்த பாரதிய கட்சியை உருவாக்கிய மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பற்றி அவர் பேசுவதில்லை. உருவாக்கி இன்று வயது முதிர்வின் காரணமாக ஒதுங்கி இருக்கின்ற அத்வானியை பற்றி பேசுவதில்லை.
தன்னுடைய கட்சியினுடைய தன் முன்னோர்களை பற்றி பேசாமல் மாற்று கட்சியிலே எதிர்கட்சியிலே இருக்கின்ற தலைவர்களை பேசி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். நான் அவருக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கட்சி தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியிலே செய்த நற்பணியின் காரணமாக அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள், அதேபோல புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்ட கட்சி தொண்டர்கள், அதேபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த நலத்திட்டங்களைப் போலவே இந்த சமூக மாற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே நீங்காத இடம்பெற்ற புரட்சித் தலைவி அம்மாவை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் இன்று 4 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு திட்டங்களை கொடுத்த எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்ட கழக தொண்டர்கள், அதே போல அவர் ஆட்சி நல்ல ஆட்சியில் ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள், இவர்கள் யாரும் நரேந்திர மோடி அவர்கள் ஏமாற்றுகின்ற இந்த சித்து விளையாட்டிற்கு ஏமாற மாட்டார்கள். அவர்கள் உண்மையாக உணர்வுபூர்வமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வருகின்ற கூட்டணிக்குத்தான் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள். இதை தேர்தல் முடிவுக்கு பின்பாக பாரத பிரதமர் தெரிந்து கொள்வார், இந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.